Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இதற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரிஜினல் பிரச்சனையும் இங்கே தான் நடக்கும் போலே அப்படின்ற மாதிரி, நம்ம எப்படி ஒரு காலத்தில் வந்து அட்மின் போட்டாரு அப்படின்றது ட்ரெண்டோ, எப்படி ஒரு காலத்தில் வந்து வெற்றிகரமான தோல்வி அப்படின்றது ஒரு ட்ரெண்டோ, அது போல் இப்போ பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். திமுக காங்கிரஸும் தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் மாற்றி மாற்றி வேட்பாளரை போட்டு புதுச்சேரியிலையும் சண்டை போயிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம். இங்கே விசிகா வந்து தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையத்திற்கு சீட்டு கொடுக்கல அப்படின்றது அது ஒரு டாபிக் வேற. மக்கள் நீதி மையம் வந்து போட்டியிடுவது அப்படின்றத நான் தனியாக உங்கள்கிட்ட கேட்டே தீரணும். உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் எப்படி நீங்கள் சொல்கிறேன்னு பார்க்கணும். அதில் வந்து விசிகா வந்து இப்போ ஆதரவாக வந்து ஒரு கூட்டணி கட்சிகளை சின்னம் கொடுப்பதற்கு அழுத்தம் கொடுக்கூடாதுன்னு திமுகவிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார் திரு திருமாவளவன் அப்படின்றத பார்க்குறோம். அங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட், இந்த ஃப்ரெண்டு ஃபைட்டு ஃபோ எனிமி எல்லாம் எங்கே போய் நிற்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி? ஃப்ரெண்ட்லி ஃபைட் இது மட்டும் இல்லை, எனக்கு என்னமோ என்ஆர் காங்கிரஸும் வந்து டைப்பை போட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் டவுட் வந்துருச்சு. பிஜேபிக்கு துரோகம், இங்கே திமுகவுக்கு துரோகம். அதெல்லாம் துரோகம்லாம் சொல்ல, ஃப்ரெண்ட்லி ஃபைட் தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி காங்கிரஸ்ல இருந்தவர் தானே. எனக்கு எப்படி பார்த்தா நம்ம பிள்ளை தானப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்துல. மூப்பனார் வந்து 20 எம்பி ஜெயிச்சு எங்க போனாரு? மூப்பனார் வந்து 20 எம்பி எங்க போனாரு? சோனியா காந்திட்ட தான் போனார். நேராக போய் அவங்கள்ட்ட தான் போய் அத்தனை எம்பிகளும் நிப்பாட்டினார். அது மாதிரி வென்ற பின் பெரியாரிடம் தான் முதல்ல ஆசையை பெற்றார் போயிருவாங்க. அதனால வந்து அதற்கு முன்னாடி ஏங்கிற சொல்லணும்ல, நீங்க வந்து ஒரு டக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும், திமுக வந்து பெரியார்ட்ட தானே போகும்னு நினைப்பாங்க. திமுக ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறக்காக கண்ணீர் துளிகள்ங்கிற வரைக்கும் பயங்கரமா கமெண்ட் பண்ணி அவங்களாம் அது வந்து பச்சை தமிழர் காமராஜருக்கு வாக்களிக்கணும், திமுக வாக்களிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணார் பெரியார். பூனலை பிடித்து ஓட்டு கேட்டார். அந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சதுனால அவங்க போய் பார்த்தாங்கன்னு சொல்றோம். ஸோ பெரியார் தான் திமுக பார்ப்பாங்கன்னு பாதி உண்மை ஜென் ஜிக்கு வந்து அது தெரியாம இருக்கும். ஸோ அது ஃப்ரெண்ட்லி மேட்ச் யாருக்கு நடக்குங்கிறதே தெரியாம தான் இருக்குது. அது ஒரு தனி கணக்கு. தமிழ்நாட்டில் ஆதரவு கூட்டணி, கேரளாவில் கூட்டணி கிடையாது, புதுச்சேரியில் கூட்டணி உண்டு ஆனால் இல்லை, இந்த வரும் ஆனால் வராது. 30 தொகுதியில் 24 தொகுதியில் வந்து கூட்டணி, 6 தொகுதியில் ஃப்ரெண்ட்லி மேட்ச். மற்ற தொகுதியில் என்ன மேட்ச்னு தெரியல, அது மேட்சே கிடையாதான்னு தெரியல. இது வந்து மேட்ச் ஃபிக்ஸிங்கானு யோசிக்க வேண்டியிருக்கு. அதுதான் பாயிண்ட். நீங்கள் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்குள்ள வந்து உடன்பாடு கிடையாது. எல்லாமே வந்து சொன்ன கொள்கை உடன்பாடு எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரே நம்ம வந்து ஜெயிச்சிக்கணும், நம்ம வந்து எதிர காலி பண்ணணும். கடந்த முறை வந்து திமுக இங்கே ரொம்ப அழகாக வந்து 25லேருந்து 27 வந்து மடங்கினாங்க. அதே மாதிரி புதுச்சேரியிலையும் திமுக செஞ்சிருக்கலாம். ஏன்னா திமுகவோட ஸ்ட்ரைக் ரேட் தான் அதிகம் காங்கிரஸோட புதுச்சேரியில். அப்போ இல்லைங்க நாங்கள் அப்புறம் என்ன எடுக்கிறோம்னு எடுத்துருக்கலாம். ஆனால் பாஜக மாதிரி காங்கிரஸ் விட்டு கொடுக்குற கட்சி இல்லை. நம்ம பாஜக வந்து பல மாநிலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். மகாராஷ்டிராலேருந்து பீகார்லேருந்து பல மாநிலங்களில் அவர்கள் கூடுதலான சீட்டு ஜெயிச்சாலும் கூட்டணியை வந்து முதலமைச்சர் ஆக்கின அளவுக்கு பெருந்தன்மை கொண்ட கட்சியாக பாஜக இருந்திருக்கு. அந்த மாதிரி இங்கே இல்லைங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளும் உள்ள இருக்குது. தேமுதிக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் சொல்லுது. 2 கம்யூனிஸ்ட் சீட்டே இல்லை. அவங்க என்ன செய்ய போகிறோம், இந்த அடையாளமே இல்லை. நீங்கள் போட்டியில் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தனியாக போட்டியிட போகிறாங்களா, வேறு ஏதாவது வர போகிறாங்களா? தேமுதிக எந்த சீட்டில் இருக்கும் போது யாரும் வாபஸ் வாங்கலை. என்னங்க வாபஸ் வாங்கலாங்க பேச்சு வரும்போது தான் எங்களை யார் வாபஸ் வாங்க சொல்லவே இல்லையேன்னு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்கிறாங்க. எங்களை யார் வாபஸ், எங்கள் தலைமை சொல்லவே நாங்கள் இதுக்கு வாபஸ் வாங்கணும் அப்படின்னு. அப்போ வாபஸ் வாங்கினா எந்த தொகுதி வாங்குது, நம்பர் 1, அப்புறம் யார் வாங்குறேன், அப்படி ஒரு குளறுபடியாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 மாநில தேர்தலில் ஒரு மாநில தேர்தல் முடிவு தெளிவாக இருக்கு போல தெரியுது. இது ஒரு மாநில தேர்தல் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியிலேருந்து ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்னு அஸ்ஸாம் போல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற தேர்தல், அதாவது ஒரு ஸ்வீப் ஒன் சைடு எலெக்ஷன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒன்று என்ஆர் காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய அதிருப்தி இல்லை, மோசம் இப்படி ஒரு ஆட்சியா அப்படிங்கிறது இல்லை, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் பயங்கரமான மோசமான விஷயம் இப்படி ஒன்று கடை அப்படிங்கிறது இல்லை. உள்ளே வந்து புதுசாக ஒரு நண்பர் உள்ளே வந்திருக்கிறாரு. ப்ளஸ் வந்து பாஜக அங்கே வந்து இன்டாக்டாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்டோட எய்டு ஃபுல்லாக கிடைக்குது. எதிர வந்து இவ்வளோ குளறுபடி இருக்குது. அப்போ எல்லாமே சேர்ந்திருக்கும் போது அது வந்து புதுச்சேரியில் திருப்பி என்ஆர் காங்கிரஸ் திரும்ப வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஒரு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 51-49 மாதிரி அவங்க திரும்ப வந்ததுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக கண்ணுக்கு தெரியுது. இது அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம் நடந்தாலும் ஃப்ரிக்ஷன் ஃப்ராக்ஷன்ஸ்ல இங்கே நடக்குமா? தமிழகத்தில் ஒரு அங்கே ஒரு காய்ச்சல் வரும்போது இங்கே ஒரு தும்பலாத வரணும்ல, அந்த மாதிரி வராது, இங்கே தனியாகவே வரும். ஸோ அதோடைய சைடு எஃபெக்டாக இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன போல் இப்போ வந்து ராஜகண்ணப்பன் வந்து பேசுனது, ஐ.பெரியசாமி பேசுனது, மூர்த்தி பேசுனது, காங்கிரஸில் வந்து ஜோதிமணி பேசுனது, மாணிக் தாகூர் பேசுனது, இதெல்லாம் அப்படியே காத்தோட போயிடாது.
அது அது அந்த 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 எண்ணங்கள் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த கணக்கு இருக்குதான் செய்யும். ஸோ புதுச்சேரியோடைய சைடு எஃபெக்டா எக்ஸ்டென்ஷனா இங்க இருக்காது. இங்கேயே ஒன்று இருக்குது. அது சைடில் இருக்கதான் செய்யணும். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி உழைப்பாங்கிற கேள்வி இருக்குது. மதிமுக தொண்டர்கள் எப்படி உழைப்பாங்க? ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். மதிமுகவுடைய திருச்சி மாவட்ட தலைவர் மணவை தமிழ் மாணிக்கம் நினைக்கிறேன். அவர் வந்து தெளிவா போட்டிருக்காரு, நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு போட்டிருக்காரு. அவங்க கட்சிகளை வந்து அவர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்காருன்னா 5-6 கூட்டணி கட்சிகளுடைய எல்லாத்தையும் போட்டு வேற ஒண்ணுமே இல்லை. மதிமுக இவ்வளவு 2 கம்யூனிஸ்ட் இவ்வளவுங்கிற அப்படியே வரிசையா ஒரு மீடியாவோட ரிப்போர்ட் எடுத்து போட்டு மேல வரி வந்து நெஞ்சு பொறுக்குது. மாவட்ட தலைவர் நெஞ்சு பொறுக்குல என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்றாரு? அப்ப அவரை வந்து நீங்க களப்பணி ஆற்றுனா என்ன எல்லாம் களப்பணி ஆற்றுவார்? இதுதான் தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு இருக்கு. ஸோ வந்து அது புதுச்சேரியோட எக்ஸ்டென்ஷனால இங்கே ஒரு புகைச்சல் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, உங்களுக்கு ரிப்பிள் எஃபெக்ட் இல்லை, ரியல் எஃபெக்டே இருக்குன்றப்போ இங்கே ஒரு பக்கம் பார்த்தா என்ன எஃபெக்ட்டுங்க இருக்கு? எஃபெக்ட் இருக்கா இல்லை இந்த எலெக்ஷனில் அஃபெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி எழக்கூடிய வகையில் சைலண்ட் மோடில் விஜய் என்ன பண்ண போறாரு? 27ஆம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல்னு ஒரு தகவல் வருது, தகவலா வருது, அறிக்கையா வருது. ஒரிஜினலா களத்தை எப்போ வருவார்? எப்போ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே தாக்கம் தான் ஏற்பட போகுது. அதனால வந்து அவர் வந்து இன்னைக்கே வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாருன்னு ஆட்சியை பிடிச்சிட போறாரா? அது கிடையாது. ஸோ நாளை கழிச்சு வந்தாருன்னு என்ன செய்ய போகிறது? இப்போ 27ஆம் தேதியிலேருந்து வேட்பாளர் பட்டியல் உடனே ஆட்சியை பிடிக்கிறா கிடையாது. அதனால வந்து அவங்க எப்போனாலும் வரலாம். அதில் வந்து இப்போ வந்து போட்டி 2 பேருக்கு இடையில் தான், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலின் இடையில் தான். அதனால மற்றவர்கள் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கலாம், ஸ்பாய்லராக இருக்கலாம், கிங் மேக்கராக இருக்கலாம், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து தட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் த கவர்மெண்ட். இவர் போய் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை. அதனால ஒரு மெதுவாக வரலாம். அந்த அரசியலில் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கும் அப்பப்போ வரவங்களுக்குமான உள்ள வித்தியாசம் இதுதான். லேட்டாக வந்தனால இவங்களாம் வந்து எப்படின்னா இவர் வந்து ஜெயலலிதா பாணியில் என்னுடைய பாலிடிக்ஸ் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரு. ஆனால் ஜெயலலிதா வந்து ரொம்ப ஆழமான பாலிடிக்ஸ் அனுபவம் கொண்ட பிறகு வந்தாங்கிறது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனார்ல, அதே மாதிரி நான் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் டிஎம்கேல கட்சியில் இருந்தவர், எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிட்டவர், வென்றவர், திமுகவுடைய பொருளாளராக இருந்தவர், 3rd டாப் பொசிஷனில் இருந்தவருங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், முதலமைச்சர் ஆகிட்டார். நான் நடிகராக இருக்கேன், நாம இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஷனலிசம் எங்கே மிஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல தான். அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அடுத்தடுத்து என்ன செய்ய இருக்குது, அதை எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடை புல் பண்ணக்கூடியவரா திரு விஜய் தாண்டி அங்கே வேறு யாருமே இல்லை. பேச்சாளராக திரு நாஞ்சில் சம்பத் இருப்பார். ஆனால் நாஞ்சில் சம்பத்துக்கு இவங்க போய் கூட்டம் போங்கன்னா தான் போங்க. நாஞ்சில் சம்பத்துக்கு தன்னழிச்சு அவர் வாங்கலாம்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் வந்து இந்த இடத்துக்கு வர்றாருன்னா நீங்கள் நானும் போய் சேர்ந்து பார்ப்போம், 2 பேருமே போய் பார்ப்போம். விஜய்க்கு வர்றாருன்னா நீங்கள் நானும் விஜய்க்கு ஓட்டு போடுறமா இல்லையாங்கிறதுல, ஆனால் தன்னழிச்சா விஜய் பார்ப்போங்கிற அந்த ஆர்வம் விசிலே அடிச்சு பார்ப்போம். அப்போ வந்து நாஞ்சில் சம்பத் அங்கே வர்றாரு, இந்த இடத்துல கூட்டம் போறாரு அப்படின்னா நாஞ்சில் சம்பத் கூட்டம் போறாரு, எல்லாம் போவாங்க, கட்சிக்காரங்க போனா அசம்பிள் பண்ணி போயிட்டு வேணா உண்டு. அப்படி கிரௌடு புல்லரா அங்க யாருமே இல்லை. அன்னைக்கு ஆதவர்ஜுன் அவருடைய கூட்டத்துல காலியா இருந்ததுன்றத பார்த்தோம். நிறைய பேருக்கு இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அது மாதிரி ஸோ இப்போ நரேந்திர மோடி வர்றாருன்னா பாக்குறக்க ஓடி விடுவாங்க. இதை மாதிரி வந்து கிரௌடு புல்லிங்க தலைவர்கள் வந்து அடுத்து அங்க யாருமே இல்லைன்னு பாக்குறோம். அதனால அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கும் அதை கேட்கறதுக்கும் மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒன் மேன் ஆர்மியா இருக்கு. திரு விஜய் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நடக்கும். அப்போ விஜய் விருப்பத்தை நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கதை திறந்து நீங்கள் கேட்க முடியாது. ஸோ அவர் வந்து எப்போ ரெசிப்ரோகேட் பண்ணுறாரோ அப்போ தான், அவர் எப்போ ரெடியாக இருக்காரோ அப்போ தான். ஸோ இது வந்து ஒரு சைலண்ட் மோடு தான். அந்த சைலண்ட் மோடு வந்து எப்போ ஆக்டிவாக ஆகுதுங்கிற பார்க்கணும். அப்புறம் அது வந்து பேசிவாக இருக்குதா, இல்லாட்டி வந்து ரியல் ஆக்டிவாக இருக்குதா, ப்ரோ ஆக்டிவாக இருக்குதா, அதான் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சைலண்ட் மோடில் இருக்கிறாரு, அது வந்து தட் இஸ் நாட் எ நியூ திங். அவர் வந்து எப்பயுமே அப்படி தான் இருந்திருக்கிறாரு. பட் அவருக்கு வந்து இந்த 3rd ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிற மக்களுடைய ஒரு ஆதரவு அவருக்கு வந்து ஃபேவராக இருக்கிறதுனால அவர் வந்து அதிகம் உழைக்காமலே அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார். பட் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கும்போது உங்களுக்கு படம் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வந்துடுவார். ஜூலைக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வரப்போறாரு. அவர் களத்தில் இறங்கிட்டாரு. இனி பாருங்க, வாரம் சனிக்கிழமை நீ கிண்டல் பண்ணலாம், ஆனால் சனிக்கிழமை இருப்பார் உங்களுக்கு. அதுக்கு சனிக்கிழமைக்கு ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வர இருக்கிறார். அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் உங்களுக்கு ஜனவரியில் தை பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர இருக்கிறார். அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வர இருக்கிறார். அப்படின்னு ஒரு காலகட்டமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு கிட்ட எலெக்ஷனே வரப்போகுது. இது எப்போதான் களத்தில் வருவாருன்றது ஒரு காரணம் சொல்லப்படுதில்லை. எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்ணாருனாங்க. ஏன்னா அவர் வரமாட்டார்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால ஒவ்வொரு டேட்டாக சொன்னாங்க. ஆனால் அவர் தானே வரணும். அவர் பாட்டில் சொல்லிட்டாரு நான் வரேன் அப்படின்ட்டாரு. வருவாரா அப்படின்றதுல அவர் நான் ரெடி தான், போஸ்டர் ஒட்டுங்கலாம் பாட்டு அப்புறம் லிரிக்ஸ் இருக்கு. அவர் வருவார் அப்படின்னு அது வேற பாட்டு தான் போடணும். நம்ம வந்து அந்த கணக்கு தான் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படிப்பட்டதா இருக்கு. அதுல நம்ம வந்து இன்னும் குறை காண்றதுக்கு ஒண்ணு இல்ல. அவருக்கு வந்து அப்படிதான் வந்து பேட்டர்ன். இதுல மேபி எக்ஸ்போஷர் அதிகமாக ஆக நம்மளுடைய அந்த இந்த இது போயிடும். நம்ம ரெகுலரா அப்பீர் ஆயிட்டோம்னா அந்த பஸ் போயிடும். சார் எனக்கு நான் தான் சொன்னேனே, எனக்கு உழைக்காமலே எனக்கு வந்து அறுவடை கிடைக்குது, நான் எதுக்கு உழைக்கணும் தான் யோசிப்பேன். எனக்கு அதெல்லாம் நீங்க வந்து அவர் ஆசைப்படுறது, அவர் நினைக்கிறது அது எனி பாயிண்ட் அவனே நடக்க போறது இல்லை. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அது இந்த எலெக்ஷன் நடக்க போறது இல்லை, அது அவருக்கு தெரியும்ல. அப்ப இந்த எலெக்ஷன்ல என்ன நடக்குமோ அது யாருமே வந்து 10-15% குறை சொல்ல.
ஹாப்பியாக இருக்கிற அவ்வளோதான் 10-15% முதல் தேர்தலே 15% வாக்குகள் வாங்கினா தமிழக மக்களுக்கு நன்றி என்றும் மறக்க மாட்டேன் நான் உங்கள் விஜய் முடிஞ்சு வச்சுக்காத எழுதி கொடுத்தா முடிஞ்சு கான்ஃபிடென்ட்டா இருங்க. அது கான்ஃபிடன்ஸுக்கு ஒன்றும் குறையில்லை. ஏன்னா தான் சொன்னேன், ஏன்னா அது வந்து எடுத்தடுப்புல இவ்வளோ வருதுங்கிற பெரிய நம்பர். அதில் நம்ம வந்து இவர் ஆட்சியை பிடிக்க மாட்டார்னு சொல்கிறோமே தவிர அவர் ஓட்டு வாங்க மாட்டார்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அது மறந்துடக்கூடாது. நல்ல நம்பர். அப்போ வந்து திரு சீமான் போன்றவர்கள் கரடியாக கத்தி 10 வருஷம் கட்சி நடத்தி ஊர் ஊராக போய் ஒரு 8-10% ஓட்டு வாங்க முடியுது. இவர் முதல் எலெக்ஷன்ல வந்து 10-15% வாங்குறாருன்னா அது பெரிய விஷயம் தான். வித்தவுட் இன் டவுட் அவர் ஆசைப்படுறது முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அது இப்போ இல்லை, அது அவருக்கும் தெரியும். நான் சொன்னேன் அவர் வந்து ஸ்மார்ட் நாள் வந்து ஏமாத்துறாங்களோ, ஜான் ஆரோக்கியம் போய் சொல்றாரு. அதுன்னு அவர் என்ன குழந்தையா திரு விஜய்? அவருக்கு விவரம் தெரியும்ல, அவருக்கு எவ்வளவு தூரம் பண்ண முடியும். இது வந்து இந்த உழைப்பிலே வந்துருச்சு. அப்ப இவ்வளவு போதும் அப்படின்றார். அவ்வளவுதான். ஓவரா உணர்ச்சி பண்ண வேண்டாம் பார்க்குறேன். இவ்வளோ போதும்னு அவங்க நினைக்கலாம், நம்ம நினைக்க போறதில்ல. செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.